உயிரே. ஹாய் அனிதா. ஹாய். ஏன் இவ்வளோ லேட்டு? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாம், உனக்காக காத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிஜமாவா சொல்ற? ம், என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன கேள்வி இது? உன்னை தவிர வேற யாருமே எனக்கு பிடிக்காது. நீ தான் என் உலகமே. எனக்கு எல்லாமே நீ தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருக்கணும். நீ தான் என் உயிர் அனிதா. நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். முட்டாள் அனிதா, நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தாண்டி. உன்னை கொஞ்ச காலம் ஆசை தீர அனுபவிச்சுட்டு அப்புறம் தூக்கி வீச வேண்டியதான். உன்னோட இந்த அப்பாவிதான தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹே, என்னாச்சு? ஆ ஆ ஓ, ஒன்றும் இல்லை அனிதா. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? உன் கூடவே கடைசி வரைக்கும் வாழணும், உன் கூடவே சாகணும். ஏய், இதான் கடைசி ஆசை. ஏய், இப்படிலாம் பேசாத. ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை பத்தி என்னென்னவோ சொல்றாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அனிதா, அவங்களுக்கு என் மேல பொறாம, அதனால தான் கதை கட்டி விடுறாங்க. நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. நமக்கு நம்ம லவ் மட்டும்தான் முக்கியம். நீ சொல்றதும் கரெக்டு தான். நீ தான் என் உயிர். இப்ப சொன்ன பாரு, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏய் நில்லுடி. டைம் என்னன்னு பாத்தியா? இதான் வீட்டுக்கு வர நேரமா? ஏன் இவ்வளவு நேரம்? இல்லப்பா, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன். அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சுப்பா. ஃப்ரெண்டை பார்க்க போனியா இல்ல வேற எவனையாவது பார்க்க போனியா? இத பார், நீ யாரோ ஒருத்தனை காதலிக்கிறங்கிறது எனக்கு தெரியும். ஆனா காதல்ங்கிற பேர்ல உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க போற. அப்பா, யார் சொன்னது உங்களுக்கு இதெல்லாம்? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. யார் சொன்னா என்ன? உண்மையை யாரும் மறைக்க முடியாது. இந்த காலத்து பொண்ணுங்க யார் சொல்ற பேச்ச கேக்குறீங்க? எல்லாம் போன்ல இருக்கிற ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் பார்த்து நாசமா தானே போயிட்டு இருக்கீங்க. காதலிக்கிறவன் எப்படி இருப்பான், அவன் பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரிஞ்சுக்காம மொபைல் முகத்துல விழுந்து கிடக்குறீங்க நீங்கெல்லாம். அப்பா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. நான் அப்படிலாம் இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏய் சீ, நிறுத்து. இன்னும் என்ன நடக்கணும்னு சொல்ற? ஊர்ல எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எங்க போற, என்ன பண்ற, யார மீட் பண்ற, நீ யாரோட நம்பர்லாம் போன்ல வச்சிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. என்ன என் புத்திய செருப்பாலி அடிக்கணும். அப்பா 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 அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாப்பா? நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்னை ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏய் ச்சே. ஏய், இத பார், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க போற.
நீ நாசமா போற. என்ன மறந்துட மாட்டியே? ஏய், என்ன பூஜா பேசுற? இங்க பார், வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன். உன்னை தவிர அந்த உலகத்துல யாரையும் பிடிக்காது. உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். என் லைஃபே நீ தான். அவ்வளோ ஏன், நான் செத்தாலும் உன் கூட தான் சாவேன். அப்படிலாம் பேசாத. ஒரு நிமிஷம், எங்க அப்பா ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹலோ, சொல்லு அனிதா. குமார். ஏய், இப்பதானே மீட் பண்ணோம். அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு? சரி, நீ ஏன் பத்திரமா பேசுற? குமார், வீட்ல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அப்பா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. ஐயோ, ஏதோ சொல்றாரு. என்ன வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பேசுறாரு. இவங்களால உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல குமார். உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. பேசாம நாம பிரிஞ்சிருவோமா? ஆனா என்னால முடியாது குமார். என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இல்லனா நான் செத்துருவேன் குமார். ஏய், என்ன பேச்சு பேசுற? ஏய், நீ இல்லாம என்னால வாழ முடியாது அனிதா. புரிஞ்சுக்கடி, நீ தாண்டி என் உயிர். நீ நானும் பிரியுதுனா நான் செத்து போதே மேலடி. நிஜமாவா சொல்ற? ஆமா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற காளி கோயிலுக்கு வா. நம்ம 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா சொல்ற குமார்? ஆமா. என்ன சொல்ற நீ? நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். இத பார், யாருக்கும் தெரியாம வந்து சேர்ற. குமார், இது நடக்குமா? ஆமா செல்லம், புரிஞ்சுக்கடி. ஏய், நீ இல்லாம நான் வாழ மாட்டேன்டி. சத்தியமா சொல்றேன்டி. நீ தான் என் உயிர். நாளைக்கு காலைல வந்துருன, உனக்காக காளி கோயில்ல காத்திருப்பேன். சரி குமார், இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வந்துரு, தாலியோட காத்துட்டு இருப்பேன். அனிதா. குமார், எங்க அப்பா கூப்பிடுறாரு. நம்ம காலையில மீட் பண்ணுவோம். சரி சரி, போனை வச்சிடுறேன். அது ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா சீக்கிரமா கல்யாணம் வைக்க சொல்றாரு. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்க இஷ்டம். ஓகே, அப்படியே செய்யலாம். ம். அனிதா நில்லு. என்னம்மா இது? எப்பவும் நீ ஜீன்ஸு மாடர்ன் ட்ரெஸ் தானே போட்டு சுற்றிட்டு இருப்ப.
இன்னைக்கு என்ன புதுசா புடவை கட்டியிருக்க? அதுவும் பட்டு புடவை, அதுவும் ஜிகு ஜிகுன்னு. என்ன விஷயம்? அப்பா அது வந்து காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன்ப்பா. ஆ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடவை கட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ அழகா கிளம்பி இருக்க. ஃபங்க்ஷன் வேற சொல்ற. நானும் கூட வரட்டுமா? அப்பா என்னப்பா எப்போ இல்லாம இப்படி பேசுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் யார் கூடயாவது ஓடி போறேன்னு நினைக்கிறீங்களா? உன்கிட்ட இப்பெல்லாம் நிறைய மாற்றம் தெரியுதும்மா. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். இந்த உலகத்துல பொண்ணுங்க யாரையோ எதையோ நம்பி ஏமாந்து போறாங்க. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன், இப்படி பேசுறேன். பெத்த மனசு இல்லையா, அதான். அப்பா நீங்க மாறிட்டீங்கப்பா. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, சுத்தமா இல்ல. நான் மாறலம்மா, நீதாம்மா மாறிட்ட. உன்னோட நடத்தை எனக்கு பயத்தை கொடுக்குதுமா. அப்பா நீங்க பயப்படலாம் ஒன்றும் தேவையில்ல. நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன். என்ன தேடாதீங்க. அனிதா, அனிதா, அப்பா சொல்றத கேளுமா. சீக்கிரம் வாடி. இன்னைக்கு உன்னை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்கேயும் கதையை முடிச்சிடுறேன். வாணிதா, ஆளு அம்சம் வந்திருக்காளே. என்ன குமார் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கியா, அதான் பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க தாலி மாலை எதுவுமே கையில இல்ல. ஓ அதுவா? அத காட்டுக்குள்ள வச்சிருக்கேன். எதுக்கு காட்டுக்குள்ள? இல்ல யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ல, அதான். சரி நீ வந்தோடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு. போய் எடுத்துக்கலாமா? எங்க குமார், இன்னும் எவ்வளவு தூரம்? தோ இங்க பக்கத்துல தான், வா போலாம். குமார் என்ன நின்னுட்ட? மாலை எங்க, தாலி எங்க? ஏய் இங்க பாரு. என்ன பண்ற? ஏய் கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா நம்மளை பிரிச்சிருவான். அதனால ஃபர்ஸ்ட் நைட்டு, மத்ததெல்லாம் அப்புறம் தான். ஏய் புரிஞ்சுக்கிட்டே. ஏய் சொல்றத கேளு. ஆ ஆ ஆ அனிதா, டேய் என்ன நல்லா பாருடா. நான் உன்னை துளி அளவு கூட லவ் பண்ணல. ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான், இந்த மரணத்துக்காக தான் உன்னை லவ் பண்ற மாதிரி நான் நடிச்சேன். போன மாசம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாலதி, அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவளை சீரழிச்சு சின்ன பெண்ண மக்கி கொண்டல.
அவளோட கண்ணீருக்கும் மரணத்துக்கும் இதுதாண்டா உனக்கு தண்டனை. மாலத்தி மட்டும் இல்லடா, உன்னால அழிஞ்சு போன எத்தனையோ பொண்ணுங்களோட அழுகுரல் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உனக்கு மட்டும்தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்த தெரியுமா? பொண்ணுங்க என்ன கிள்ளுக்கீரன்னு நினைச்சிட்டியாடா? சாவுடா 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 சாவுடா. நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்ல. தண்டனை கொடுத்திருக்கேன். நான் போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆக போறேன். அவனால பாதிக்கப்பட்டு இறந்து போன பொண்ணுங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அது போதும் எனக்கு. நான் போறேன். நில்லுமா. யாரு? யார் கூப்பிட்டது? நான் தாமா. நீ சரண்டர் ஆக போறியா? வேணாமா. ஐயா, நான் பண்ண தப்புக்கு சரண்டர் ஆகணும். என்ன தடுக்காதீங்க. நீ என்னமா தப்பு பண்ண? கொலை பண்ணிருக்கேன் ஐயா. நீ கொலை பண்ணலமா, நான் தான் பண்ணேன். ஐயா, நீ செஞ்சது நீதி. உன்னை போலீஸ் கிட்ட சரண்டர் விட மாட்டேன். எங்க ஊர்ல எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை கெடுத்த பாவி அவன். உன்னால அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா? ஐயா, அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல என் தங்கச்சி பொண்ணும் ஒருத்தி. எனக்கும் சேர்த்து அவனை பழி தீர்த்திருக்கம்மா. தப்பு பண்ணவனுக்கு சாமி தான் தண்டனை கொடுக்கும். நீ சாமிமா. உன்ன மாதிரியான பொண்ணுங்க வெளியில வீரமா வாழணுமா. வீட்டில் போய் முறையிடக்கூடாதுமா. நான் தான் அவனை கொன்னேன்னு நான் சரண்டர் ஆயிடுறேம்மா போலீஸ்ல. ஐயா, அது தப்பு இல்லையா? தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை. நான் வாழ்ந்து முடிச்சிட்டம்மா. நீ வாழ வேண்டியவம்மா. ஓ தாயி, ஓ. உன்ன மாதிரியான பொண்ணுக்கு தான் இந்த பூமிக்கு வேணும். யோசிக்காத தாயி, ஓ. ஓ தாயி.